கண்ணப்ப நாயனார் புராணம். கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். திண்ணன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டை ஆடுவதில் சிறந்தவர். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது காளத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதைக் கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த திண்ணனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவபெருமான். அதை கண்ட திண்ணனார் பச்சிலை இட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுதும் அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து இலிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். இலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. திண்ணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தெடுக்க திட்டமிட்டு லிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன்காலொன்றால் அடையாளம் செய்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்தெடுக்க எத்தனித்த பொழுது சிவபெருமான் நில்லு கண்ணப்பா என மும்முறை கூறி தடுத்தருளினார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றனர். மேலும் மாணிக்கவாசகர் தனது திருவாசகம் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி என்று கூறுகிறார். அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டு அருளினார் என்று கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர்.